ஓகே, வெல்கம் பேக். நம்ம இந்த டாபிக் ஆர் இந்த வீடியோவில் வெக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, வெக்டர்ஸ் இஸ் pretty much the சேம் as ஸ்ட்ரிங்குன்னு கூட சொல்லியிருந்தேன். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், these both are heap allocated and they are dynamic. மீனிங் இந்த ரெண்டு டேட்டாவுமே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருமே அந்த ஹீப் allocated மெமரியை ஓன் பண்ணுறாங்க. ஸோ தட் they can change or reallocate or resize என்ன வார்த்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் the data depending upon the needs. சரிங்களா? ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா உங்களோட கோடு வந்து மோஸ்ட்டாக ரன் டைமில் தான் ஓட போகுது. கம்பைல் டைம், ரன் டைம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்பைல் டைம்ங்கிறது ஒரு கோடை நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாத்திரம் தான் கம்பைலேஷன். ரன் டைம்ங்கிறது அந்த பர்டிகுலர் கோடு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன நடக்குது, அந்த ஸ்டேட் என்ன இருக்குது, உங்கள் ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற ஸ்டேட் என்ன இருக்குங்கிறது தான் ரன் டைம். ஸோ அந்த ரன் டைமில் மோஸ்ட்டாக உங்களோட யூசர்ஸ் தானே அந்த டேட்டாவை ஆர் அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது எத்தனை பேர் வர்றாங்க, அவங்கக்குள்ளே இருக்கிற என்னென்ன டேட்டா இருக்குங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வைக்க முடியாது. அப்போ ஆப்வியஸாக ஒரு டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸ்டாட்டிக் டேட்டாங்கிறது லைக் எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. கரெக்டுங்களா? ஐ ஹோப் ஐ ஹவ் சோல்ட் யூ இனஃப் ஆன் வை வி நீட் வெக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இனஃப். நம்ம வெக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா வெக்டர்ஸ் மட்டுமே பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்கும் தெரிஞ்சிடும். இந்த கோர் ஐடியாலஜி பிஹைண்ட் வெக்டர்ஸ் என்னன்னா, உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் நீங்கள் எங்கேயாவது எடுத்திருந்தீங்கன்னா you would have probably known something called as a dynamic array. சியில் பார்த்தீங்கன்னா டைனாமிக் அரேவை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேலாக் யூஸ் பண்ணி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணுவீங்க. அந்த மேலாக்கே கொடுக்கறது எப்படி கொடுக்கும்னா, ஒரு 10 bytes ஆர் 12 bytes டிபெண்டிங் அப்பான் யோர் ரெக்வசிஷன் ஒரு ஆட்ரஸை திரும்பி தரும். சரிங்களா? அந்த ஆட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் either ரீஅலோகேட் பண்ணிக்கலாம் ஆர் ரீசைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே லாஜிக் தான். பட் இங்கே டைனாமிக் அரேல எப்படி அது ஒர்க் ஆகும்னா, அது கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட் தான் தரும். சரிங்களா? உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு எலமெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 ரேரு. நீங்கள் வெக்டர் வந்து ஒரு எலமெண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படியும் மினிமம் 2 elements ஆர் மோர் தென் 2 elements தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துக்கோம். லெட்ஸ் சே 1 2 3 4 5. அதே எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 5 வச்சுக்கோங்க. இப்போ ஹீப்பில் இது அலோகேட் ஆகுது. இது எல்லாமே ஹீப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரைகிறேன். பக்கத்து உங்களுக்கு வந்து ஹீப்புன்னு தெரியும். நான் ஆர்டிஸ்டெல்லாம் இல்லைங்க, ரெக்டாங்கிள்லாம் என்னால் பர்ஃபெக்டாக வர முடியாது. ஸோ அசிங்கமாக இருந்தால் சாரி. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த டேட்டா இங்கே 1ங்கிறது அலோகேட் ஆகும். ஆப்வியஸாக அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்காது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த டேட்டா டபுள் ஆகும். அதாவது எனக்கு இருக்கிற சைஸ் இப்போ 1 தான். இந்த சைஸ் இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு 2 எலமெண்ட்டாக உருவாகி இங்கே இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வரும், 1ன்னு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்பர் 2 நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஓல்டு எலமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விடும். ஸோ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ்ன்னு. ஃபர்ஸ்ட்லி இட் வில் allocate a new size which is twice the old size. Then it would followed by the copying of every single element in the old heap allocated memory. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நியூவாக என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அது போய் இன்சர்ட் ஆகும். இப்போ எனக்கு இதே மாதிரி திரும்பவும் ஆகணும்னா, இப்போ நான் நம்பர் 3 இன்சர்ட் பண்ணி ஆகணும். அதே லாஜிக் தாங்க. 2ங்கிறது 4 எலமெண்ட்ஸே இப்போ புதுசாக அலோகேட் ஆகி இங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு காப்பி ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட புது நம்பர்ஸ் 3 and 4 இங்கே வந்து உட்காரும். அதுக்கப்புறம் தான் இது வந்து டிலீட் ஆகும். ஸோ எவ்ரி டைம் உங்களோட அரே வந்து ஃபில் ஆக 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 அது டபுள் ஆகிட்டே போகும் அதனோட கெப்பாசிட்டி. சரிங்களா? அப்போ லென்த்துங்கிறதுக்கும் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. லென்த்துங்கிறது கரண்டாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் அந்த அரேக்குள்ளே உட்காந்துருக்குங்கிறது. கெப்பாசிட்டிங்கிறது கொள்ளளவு. இப்போ ஒரு டேங்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு வாட்டர் டேங்கே எடுத்துக்கோங்க. வாட்டர் டேங்க் இப்படி இருக்காது முருகேசா அப்படிங்கிறீங்களா? இருங்க, நான் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக வரைய பார்க்குறேன். இது வாட்டர் டேங்க் மாதிரியா இருக்குன்னு கேட்குறீங்க, எனக்கு வாட்டர் பாட்டில்னு வேணா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வாட்டர் பாட்டிலுக்குள்ள உங்களுக்கு இவ்வளோதான் தண்ணி இருக்குதுன்னு வைங்க. இதுதான் உங்களோட லென்த்துங்க. சரிங்களா? ஆனால் இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு தண்ணி ரொப்பிக்கலாம் தானே. இப்போ சம்மர் சீசன்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பிரிம் வரைக்கும் தானே ஐஸ் வாட்டர் பிடிச்சி வைப்பீங்க. இதுதான் உங்களோட கெப்பாசிட்டி.
ஏன்னா இதுக்கு மேலே ரொம்பிடும்ல, ரொம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வழிஞ்சு தானே வெளியில் போகும். கெப்பாசிட்டிக்கும் லென்த்துக்கும் இதுதாங்க வித்தியாசம். ஸ்பேஸ் இங்கே வந்து இன்னும் எம்டியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குன்னு கெப்பாசிட்டி உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பட் லென்த்தை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே லாஜிக் தான் இங்கே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து திரும்பியும் காப்பி ஆகி 8 எலமெண்ட்ஸ் வரைக்கும் போகுதுன்னு வைங்களேன். பட் என்னோட நான் அரே அப்போவே சொல்லியிருந்தேன், நான் 1 2 3 4 5 தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு 6 7 8 உடனே 6 7 யாராவது சொல்லி விடாதீங்கப்பா. 1 2 3 4 5 6 7 8ன்னு 3 எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நான் வந்து சொல்கிறது. 8ங்கிறது கெப்பாசிட்டி, பட் லென்த்துங்கிறது வெறும் 5 தான் அப்படின்னு. ஸோ திஸ் would be the length, this would be the capacity. சரிங்களா. இப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேனே, எதுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஹீப்பில் என்ன நடக்குதுங்கிறது எப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்டாக்கில் தெரிய வரதானே செய்யணும். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நான் போன வாரத்துலேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு பர்டிகுலர் ஹீப் அலோகேஷன் உங்களுக்கு தெரியணும்னா அது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சி என்ன, ப்ரூஃப் என்ன, அதனோட அட்ரஸ். கரெக்டுங்களா. அது எவ்வளோ லென்த்துக்கு அது அலோகேட் ஆயிருக்கு, அதில் இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும்? இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே அந்த டேட்டாவை நீங்கள் வச்சு தானே ஆகணும். கரெக்டுங்களா. அந்த மாதிரி வைக்கிறதுல உங்களுக்கு வர்ற டேட்டா தான் இந்த 3 விஷயங்க: அட்ரஸ், லென்த், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். நான் இன்னுமே தெளிவாக எழுதுறேன், டோன்ட் வரி. லென்த் அண்ட் தென் கெப்பாசிட்டி. சரிங்களா. ஸோ என்ன நிஜமாக நடக்கும்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரியே அதே மெயின் எக்ஸாம்பிள் கொடுப்போம். மெயின் ஃபங்க்ஷன் நான் இங்கே கொடுக்குறேங்க. சரிங்களா. நமக்கு தான் மெயின் ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் அலோகேட் ஆயிருப்பேன். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன், லெட் எஸ்வின்னு கொடுக்குறேன், சம் வெக்டர்னு கொடுக்குறேன். இதனோட டைப் எப்படி இருக்குன்னா வெக்டர் ஆஃப் i8ன்னு வச்சுப்போம். சரிங்களா. வெக் ஆஃப் நியூன்னு கொடுக்குறேன். இதுதான் சின்டாக்ஸு, நம்ம கோட்லேயுமே எழுதுவோம். ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. 1 2 3 4 5 6 7ன்னு முடிக்கிறேன். சரிங்களா. ஏன் கரெக்டாக 7 வரைக்கும் முடிக்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இது நடந்தோடனே என்ன நடக்கும்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்கும்னா, நான் தெளிவாக எழுதுறேன். இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஃப்ரேம் நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஸ்டாக் ஃப்ரேம் தான் இது. ரைட்டுங்களா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த யூ சைஸ் அப்புறம் ஐ சைஸை பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா. அது ஏன்னா இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹீப் அலோகேட்டட் மெமரி திரும்பி என்ன தருதுன்னு நான் சொன்னேன், ஒரு அட்ரஸை தானே தருதுன்னு சொன்னேன். அந்த அட்ரஸ் வந்து என்ன சைஸ் இருக்கும் ஞாபகம் இருக்குங்களா. உங்களுக்கு நான் லாஸ்ட் வீக்கில் அகைன் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மிஷின் ஆர்கிடெக்சர். அந்த ஆன்சர் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூன்னு கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மிஷின் ஆர்கிடெக்சர். ஆனால் நம்ம எல்லாருமே இப்போ 64 பிட் தான் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கலி எவ்ரி ஒன் வுட் பி ஹேவிங் த சேம் 64 பிட் ஆர்கிடெக்சர். அதனால் அதனோட சைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எம்பெடட் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இட் வுட் பி 32 பிட். சரிங்களா. அப்போ 32 பிட்டுங்கிற பட்சத்தில் உங்களோட அட்ரஸோட சைஸ் வில் பி 4 bytes. 64 பிட் ஆர்கிடெக்சருங்கிற பட்சத்தில் யோர் அட்ரஸ் வில் பி 8 bytes. சரிங்களா. சரி, இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அட்ரஸை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் நம்ம சி மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ தேர் வாஸ் நோ சென்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் கால்ட் அரே. அது ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஸ்ட்ரக்சராக தான் இருந்தது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ப்ரோக்ராமில் வெளியிலேருந்து பார்க்கும்போது அரே கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர, இட் வாஸ் ஜஸ்ட் அ சின்டாக்டிக் சுகர் ஆஃப் அ சம்திங், என்ன சொல்கிறது, சம் அதர் ரெப்ரசன்டேஷன். அது ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸ்ன்னு அதை யூஸ் பண்ணி தான் இட் வுட் பி ஏபிள் டு ட்ராவல்ஸ் இன்டு அதர் எலிமெண்ட்ஸ். என்னடா சொல்ல வர அப்படின்னா, லெட்ஸ் சே நான் இந்த டேட்டாவை ஹீப்பில் அலோகேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு அட்ரஸ் அது திருப்பி கொடுத்துருக்குது. 0x1234ன்னு கொடுக்குதுன்னு வைங்க. ரைட்டுங்களா. இந்த 0x1234 தான் என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸ். முன்னொரு காலத்தில் நான் சொல்கிறது, இப்போவும் அப்படித்தான், பட் நான் முன்னொரு காலத்தில் சேர்த்து சொன்னாதான் இப்போ ஏன் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்குன்னு தெரியும். இந்த 0x1234 தான் நமக்கு ஸ்டார்டிங் எலிமெண்ட்டோட அட்ரஸ்ன்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா. இப்போ நான் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போகணும்.
அதாவது இண்டெக்ஸ் நம்பர் 1க்கு போகணும். அது நான் எப்படி போவேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், we will be having a vector of a certain type. இதுவும் அரே மாதிரி தான். You cannot have multiple types bounded together. நீங்க என்ன டைப் இங்க யூஸ் பண்றீங்களோ அந்த டைப் தான் எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். அப்போ பர் எலமெண்ட்டோட சைஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? i8னா என்ன? ஒரு பைட், கரெக்ட்டுங்களா? ஒரு நம்பர் ஒரு பைட் ஹோல்டு பண்ணும் அப்படின்னு. அப்போ சிம்பிள் ஆச்சே. நான் 0x1234 பிளஸ் 1 கொடுத்தேன்னா என்ன ஆகும்? 0x1235 ஆகுமா? அதுதாங்க செகண்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ். அப்போ நான் அதை டீரெஃபர் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும்ல. அப்போ பேசிக்காக இதுலேருந்து என்ன கிடைக்கிது ஃபார்முலா நமக்கு? இது வந்து பேஸ் அட்ரஸ். பேஸ் அட்ரஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற அட்ரஸ். ஸோ அதை நான் பேஸ் அட்ரஸ்ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? பேஸ் அட்ரஸ் பிளஸ் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு என்ன வேணும்னு, 0னா இது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா இது, செகண்ட் இண்டெக்ஸ்னா இது, தேர்ட் இண்டெக்ஸ்னா இது, ரைட்டுங்களா? இண்டெக்ஸ் மல்டிப்ளைட் பை, ஓகேங்களா, பர் எலமெண்டோட சைஸ், இதுதான் இது, ஓகேங்களா? சைஸ் ஆஃப் பர் எலமெண்ட். உங்களுக்கு ஒரு எலமெண்டோட அட்ரஸ் தெரியணும்னா இப்படிதாங்க சீல வேலை செஞ்சது அந்த காலத்துல. ஒரு இனிஷியல் அட்ரஸ் இருக்கும், உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 2 வேணும்னா 012ன்னு இருக்கும். 2 இன்டூ த சைஸ் ஆஃப் பர் எலமெண்ட். ஒரு எலமெண்டோட சைஸ் நான் 1 பைட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 இன்டூ 1 வில் பி 2. அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் அட்ரஸ் என்ன கிடைக்குதோ அந்த எலமெண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இனிஷியலாக ஓகே ஃபைன், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. நான் வாய்ட் பாயிண்டர்ஸை பற்றி சொல்லலான்னு வந்தேன், பட் அது சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பட் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சீல வந்து இது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன்னா, நம்ம இந்த ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ள இந்த அட்ரஸ் உட்கார்றதுனால நமக்கு 8 பைட்ஸ் கிடைக்குதா? அப்போ 8 பைட்ஸ் இதுக்குள்ளே உட்காந்துருக்கும், ஓகேங்களா? இந்த 8 பைட்ஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் த அட்ரஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன்சைட் த ஹீப் அலோகேட்டட் ஸ்டோரேஜ். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ சைஸ்னா என்ன, ஐ சைஸ்னா என்னன்னு. யூ சைஸ் அண்ட் ஐ சைஸ் இஸ் நத்திங் பட் த மிஷின் ஆர்கிடெக்சர்ஸ் சைஸ் ஆஃப் த பர்டிகுலர் அரே. இப்போ யூ சைஸும் ஐ சைஸும் மிஷின் ஆர்கிடெக்சர் டிபெண்ட். அப்போ 32 பிட்னா இது 4 பைட்ஸ், 64 பிட்னா இது 8 பைட்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது வேற ஒன்றுமே இல்லை, உங்களோட பாயிண்டர் தாங்க. பாயிண்டரும் இதுவும் ஒரே சைஸ் தான், கிட்டத்தட்ட ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஏன் இதுக்கு தனியாக ஒரு டைப் கிரியேட் பண்ணாங்கன்னா, ரஸ்ட் வந்து உங்களோட அரே இண்டெக்ஸிங்கை யூ சைஸால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ தட் நீங்கள் ஒரு U8 வச்சுருந்தீங்கன்னா அது யூ சைஸாக பிரிக்க முடியும். யூ சைஸ்லேருந்து U8 கீழே கொண்டு வர முடியாது. ஏன்னு யோசிச்சு பாருங்களேன், U8ங்கிறது வெறும் ஒரு பைட் தான், யூ சைஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி 8 பைட்ஸு. ஸோ விரிவாக்க முடியும், பட் சின்னதாக்க முடியாது. அதை தான் நான் சொல்ல வர ட்ரை பண்ணுறது. ஓவராலாக நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா, யூ சைஸ் அண்ட் ஐ சைஸ் இஸ் நத்திங் பட் அன் அட்ரஸ். உங்களுக்கு எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க, ஆர் உங்களோட லாங்குவேஜ் அதுதான் யூஸ் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரேமுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அ கண்டினியூஸ் செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ். நம்ம தான் அதுக்கு பேர் கொடுக்குறோம், நம்ம தான் அதுக்கு வந்து ஷேப் கொடுக்குறோம். இதுதான் அரே, இதுதான் வெக்டர், இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி இன்னும் பேசலை, சொல்கிறேன். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம தான் அதுக்கு கொடுக்குறோம், பேர் சூட்டுறோம். கம்ப்யூட்டருக்கு தெரிய போகிறதில்ல, கம்ப்யூட்டருக்கு அது ஒரு லொக்கேஷன் ஆஃப்டர் அனதர் லொக்கேஷன் தான். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படிங்கிற இன்னர் மெக்கானிசம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் ஒரு சின்ன டீட்டூர் எடுத்தேன். ஓகே, நம்ம எங்கே விட்டோம்னா, இந்த வெக் நியூங்கிறத எப்படி ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே அலோகேட் ஆகுது அப்படிங்கிறத நான் விட்டோம். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 0x1234 தான் நமக்கு வந்து ஹீப் அலோகேட்டட். நான் இங்கேயே இப்போவே எழுதிடுறேன், இதுதான் ஸ்டாக் ஃப்ரேம். நான் முன்னாடியே எழுதியிருக்கணும், சாரி அபவுட் தட். 0x1234ங்கிறது 8 பைட்ஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும், நான் இங்கே அட்ரஸ் எழுதிடுறேன், 0 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இது எல்லாமே அந்த அட்ரஸ்க்கான நம்பர் தான், அட்ரஸ். சரி, அப்போ மற்றது என்ன லென்த் கெப்பாசிட்டி அப்படின்னா, இப்போ இந்த லென்த் வந்து இங்கே 7 தானே, கரெக்டுங்களா?
இந்த 7மே அடுத்த வர 8 பைட்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 இது ஒன்று ஒரு பைட்டுங்க. நல்லா ஞாபகம். இது வந்து ஒரு நம்பர்னு எடுத்துக்காதீங்க, ஒரு பைட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு ரோல 8 பிட்டு உட்காந்துருக்கும். ஸோ அது ஒரு பைட்டுக்கான அர்த்தம். அடுத்த ரோல இன்னொரு 8 பிட்டு உட்காந்துருக்கும். ரைட்டுங்களா? இங்க வந்து லென்த் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த 8 பைட்ஸ் வந்து கெப்பாசிட்டி உட்காந்துருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் ஃப்ரேம்குள்ள அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டேட்டா நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7ன்னு இங்கே அந்த அலோகேட்டான அட்ரஸ் மட்டும்தான் உட்காந்துருக்கும். டேட்டாவே இதுக்குள்ளே உட்காந்துருக்காது. ஸ்ட்ரிங்லேயும் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டேட்டா ஆக்சுவலாக உட்காந்துருக்கிற இடம் ஹீப்பில். ஸோ இதுதான் டீரெஃபரன்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து என்ன டேட்டா அந்த ஹீப்பில் உட்காந்துருக்குங்கிறத எடுத்துகிட்டு கொண்டு வரும். இது எல்லாமே ரஸ்ட் உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயம். பட் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்த 3 தான். அது எவ்வளோ, அது எங்க இருக்குது, எவ்வளோ இப்போ ஃபில் ஆகிருக்குது, அதனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ, இது மட்டும்தான் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன்ல அந்த வேரியபிள் போய் உட்காந்துருக்கும். ஸோ டெக்னிக்கலி இந்த எஸ்விங்கிற ஒரு ஃபார்மேட்டு ஸ்டாக்ல இப்படி தான் உட்காந்துருக்கும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா ப்ளீஸ் டூ ரீவைண்ட் இட். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஐம் மோர் தென் ஹாப்பி டு என்ன சொல்கிறது கிளாரிஃபை. ஓகே, நம்ம இப்போ கோடுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி வெக்டர் கிரியேட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? சம் வெக்டர் 2 வகை இருக்குது. ஆக்சுவலாக 3 வகை இருக்குது. நான் ஒரு வகையை காட்டுறேன். நான் எக்ஸாம்பிள் I8ன்னு கொடுத்துருந்தேன், அதுக்கு பதிலாக இங்கே U8ன்னு கொடுக்குறேன். வெட் ஆஃப் நியூ. ஓகேங்களா? திரும்பியும் சொல்கிறேன், இந்த டபுள் கோலன்ஸ் எதுக்கு வருதுங்கிறத நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறப்போ தெளிவாக பார்ப்போம். பட் ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணணும்னா இது ஒன் ஆஃப் த மெனி வேஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், எலிமெண்ட்ஸ் உள்ளே ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதை மியூட்டுங்கிறது மாற்றணும். பிகாஸ் யூ காட் மேக் இட் மியூட்டபிள் ரஸ்டோட விதிமுறைகள் படி. சம் வெக்டருக்கு அப்புறம் நீங்கள் புஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா 1 சம் வெக்டர் டாட் புஷ் 2 அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது கிளங்கியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இன்னொரு வே இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி, அதாவது வெக்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டே அதுக்குள்ளேயே எலமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த வெக்குங்கிறத வித் ஸ்மால் கேஸ் வி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க, பிரிண்ட் லைனில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர்லாம் மேக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இதே ரஸ்ட் பேசிக்ஸில் அரவுண்ட் 20 to 21st சாப்டரில் எப்படி நம்ம மேக்ரோஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனால் முக்கியமாக இது ஒரு பெரிய மெட்டா ப்ரோக்ராமிங்கிற செக்ஷனில் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு மல்டி சீரீஸில் பண்ணலாம் தான் என்னோட ஐடியா. ஸோ நம்ம அப்போது ரொம்ப தெளிவாக டீப்பாக பார்ப்போம். சரிங்களா? பட் நான் இப்போ சொல்ல வந்ததுக்கான காரணம், இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். நீங்கள் வந்து வெக்டரை கிரியேட்டும் பண்ணுவீங்க, அதே சமயத்தில் இந்த எலிமெண்ட்ஸையும் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. 1 இங்கே நீங்கள் எழுதிக்கலாம், 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு இதனோட கெப்பாசிட்டி என்னங்கிறத உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? சம் வெக்டர் கெப்பாசிட்டி கொடுத்து சம் வெக்டரோட கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சம் வெக்டரோட லென்த்தையும் பார்த்துக்கலாம். சம் வெக்டர் லென்த், இந்த டாட் கெப்பாசிட்டிங்கிற ஃபங்க்ஷன் அதனோட கெப்பாசிட்டியை தரும். டாட் லென்ங்கிற ஃபங்க்ஷன் ஆஸ்டிமேட் ஆஃப் கெஸ்ட் அதனோட லென்த்தை தரும். சரிங்களா? இப்போ நான் ஏன் இதை பிரிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, நான் இந்த வெக்டரில் ஒரு இன்னொரு எலிமெண்ட்டை புஷ் பண்ணலான்னு பார்க்குறேன். gonna be you guessed it number 6. இப்போ திரும்பியும் இதே 2 ஸ்டேட்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். வெக்டரோட கெப்பாசிட்டியும் வெக்டரோட லென்த்தும் இனிஷியலாக 5ஆக தான் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி எவ்வளோ எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அவ்வளோ எலமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி உருவாக்கி தந்துடும். அதே அளவுக்கு தான் லென்த்தும் இருக்கும். ஆனால் ஒரு புது எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், அதனோட கெப்பாசிட்டி வந்து டபுள் ஆயிடுது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு டைனாமிக் அரேங்கிறது ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும்போது அது டபுள் ஆகும். டபுள் ஆகி அது இடம் இருந்ததுன்னா ஏற்றுக்கும், இல்லைன்னா திரும்பியும் அலோகேட் ஆகும் அப்படின்னு. அதுதான் நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க. ஸோ வெக்டர் கெப்பாசிட்டி இங்கே 10ன்னு வருது, ஆனால் லென்த்து வந்து 6ன்னு தான் இருக்குது. ஸோ 10 தாண்டுச்சுன்னா 20 ஆகும். ஸோ அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். எனக்கு டபுள் ஆகவே வேணாம், எனக்கு வந்து
கம்மியான அலோகேஷன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு முன்கூட்டியே மேக்ஸிமம் இவ்வளோதான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ எனக்கு 100 எலிமெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, there's a third way to do it, which is nothing but with capacity. இந்த கெப்பாசிட்டி நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த 100 தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு அலோகேஷன்ஸ் நடக்கவே நடக்காது. 100 தாண்டினா மட்டும்தான் அது 200ன்னு மாறும். ரைட்டுங்களா? ஆனால் இதில் ஒரு சின்ன அனாயிங் திங் என்னன்னா, யூ காட் டு டூ இட் அகைன். இந்த வெக்டார் புஷ்ங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கோடில் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, இந்த டாட் கெப்பாசிட்டி டாட் லென்த்துங்கிறத ஹோவர் பண்ணுறப்போ ஆம்பர்சன்ட் செல்ஃப்னு சொல்லுது. அதாவது ஆம்பர்சன்ட்னு சொல்லுது. நம்ம ஆம்பர்சன்ட்டை இங்கே எதுவும் யூஸ் பண்ணலையே. இப்போ நான் இங்கே வெக்டாருங்கிறது ஒரு ஹீப் அலோகேட்டட் ஸ்டோரேஜ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது ரெஃபரன்ஸே கிடையாது. அப்போ எப்படி எனக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து ஆம்பர்சன்ட்டாக மாறுது அப்படின்னா, அங்கே தாங்க இருக்குதே பியூட்டி. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி அரேஸும் வெக்டரும் பெரிய வித்தியாசம் இல்லை. தே ஆர் த சேம் கண்டிகுவஸ் மெமரி, என்ன சொல்கிறது, கண்டிகுவஸ் மெமரி லொக்கேட்டட் டேட்டா. கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பக்கத்தில் தான் வரப்போகுது டேட்டா டைப்போட. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்தையுமே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற போது அது எப்படி சுருங்கும்னா இந்த மாதிரி சுருங்கும். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனே எழுதி காட்டுறேனே. ஃபங்க்ஷன் பிரிண்ட் நம்பர்ஸ் v2ன்னு கொடுத்து, இப்போ நான் i32க்கு பதிலாக இதை நான் எப்படி மாற்றுறேன்னா u8 5ஆக மாற்றுறேன். உங்களுக்கு புரியும், கொஞ்ச நேரத்தில் புரியும் என்ன நம்பர் வருது. ஓகே, நவ் மைண்ட். இது இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம், இதையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற எங்கேயோ எரர் காட்டுது. இது நான் இங்கே கிரியேட் பண்ணாதனால. இப்போ நான் இந்த v2 ஃபங்க்ஷனில் என்ன சிம்பிளாக எழுத போகிறேன்னா, அதே நம்பர்ஸ்ன்னு எழுதுறேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆம்பர்சன்ட் i32 இட் இஸ் கோனா பி ஆம்பர்சன்ட் u8. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் யாரும் கெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நம்பர்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நான் வந்து அரேக்கும் யூஸ் பண்ணலாம், வெக்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, அது ஏங்கிறத இப்போ பார்ப்பீங்க. சம் நம்பர்ஸு நான் இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் நம்பர்ஸ் v2 சம் வெக்டர், அதையும் நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேனே, ஒர்க் ஆகுது பாருங்கள். ஏன் இது ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன் இது பேசிக்காக ஒர்க் ஆகுதுன்னா, வெக்டர் அண்ட் அரே ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி இட்ஸ் த சேம் டைப் ஆஃப் அன் அரே ஆர் சேம் டைப் ஆஃப் கண்டிகுவஸ் மெமரி லொகேஷன்ஸ். நான் அப்போ அதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இட்ஸ் கோனா பி அ ஃபேட் பாயிண்டர். ஃபேட் பாயிண்டர்னா என்ன? இந்த மெமரி எங்கே இருக்குங்கிற ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியும், இந்த மெமரி எவ்வளோ சைஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அந்த மெமரியோட சைஸ் நமக்கு தெரியறது இந்த வெக்டாருங்கிறது இடத்துக்குள்ளேயே இருக்கும்னு. கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? நான் இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். லென்த்து கெப்பாசிட்டி ரெண்டுமே இருக்கிறது தான் இந்த ஸ்டாக்குக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ எனக்கு ஃபேட் பாயிண்டர் தேவைன்னா எனக்கு இவனும் தெரிஞ்சா போதுமே. கரெக்டுங்களா? அதே தானே அரேலையும் இருக்குது. இப்போ அரேலையும் எனக்கு வந்து ஸ்டாக்லேயே எனக்கு லோட் ஆகிருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி அதனோட சைஸ் தெரியும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு அட்ரஸ் தெரியும். எப்படி? நம்ம பாயிண்டர் மூலியமா, ரெஃபரன்ஸ் மூலியமா, ரஸ்டோட அனாலஜி படி சொல்லணும்னா, அப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெக்டரும் சரி அரேவும் சரி ஈஸியாக கொலாப்ஸ் ஆயிருமே. கரெக்டுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரியும். அப்படி ஆகுனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்லைஸ்ன்னு சொல்றோம். இந்த ஸ்லைஸுங்கிற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. கரெக்ட், ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே லாஜிக் தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிங் நம்ம இங்கே என்ன டைப் வேணாலும் எழுதலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்படியே எழுதினாலும், அதாவது ஒரு ஸ்லைஸாக எழுதினாலும் அது அரேவோட ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கும், வெக்டாரோட ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு தேவையெல்லாம் ரெண்டு விஷயம்தான், சைஸு, அதுக்கப்புறம் அதனோட அட்ரஸ் விச் இஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்டர்னு எழுதிப்போமே. ஓகேங்களா?
ஸோ சைஸும் ரெஃபரன்ஸும் இருந்தாலே அதனால ஈஸியா டேட்டாவை எடுத்துக்க முடியும். இப்போ இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நீங்க மொத்த டேட்டா தான் அனுப்பணுங்கிற அவசியமே இல்லை. யூ கேன் ஆக்சுவலி சென்ட் பார்ட்ஸ் ஆஃப் இட். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அரேவோட இனிஷியல் எலமெண்ட்டோட அட்ரஸ் தெரிஞ்சதுனால அதனோட சைஸும் அதுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனோட சப்செட்டும் அதுக்கு எவ்வளோங்கிறது தெரியும். ரஸ்டோட கம்பைலர் இஸ் வெரி ஸ்மார்ட். அதே தான் வெக்டருக்கும். வெக்டரோட லென்த்தும் என்னன்னு தெரியும், அதனோட ஸ்டார்டிங் எலமெண்ட்டோட அட்ரஸும் தெரியுங்கிறதுனால யூ கேன் டேக் அ சப்செட் ஆஃப் இட். அது எப்படி எடுப்பீங்கன்னா, ஜஸ்ட் லைக் ஹவு யூ வுட் டூ இன் எனி அதர் லாங்குவேஜ். நீங்கள் 2 ஸ்கொயர் பிரேசஸை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே இன்க்ளூசிவ்னா அதனோட இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கப்படும். எண்டிங் இண்டெக்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இப்போ நான் எனக்கு இந்த 3 எலிமெண்ட்டும் வேணும் அப்படின்னா ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2 and 3. ஏன்னா தேர்ட் இண்டெக்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நான் எக்ஸ்க்ளூசிவ் இண்டெக்ஸை ஆட் பண்ண தான் எனக்கு இது வரைக்கும் கவர் ஆகும். இப்போ எனக்கு இதுவும் வேணும்னா ஐ வுட் பி லைக் 0, 1, 2, 3, 4 வரைக்கும் போடணும். இப்போ நான் வந்து 0, 2, 4ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 0, 1, 2, 3 இது வரைக்கும் கவர் ஆகும். சரிங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1934 இதுதான் கவர் ஆகுது பாருங்க. ஏன்னா நம்ம இங்கே மாற்றி இருக்கிறோம், அதனால 1934ன்னு வருது. இப்போ எனக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் ஃபோர்த் இண்டெக்ஸும் வேணும்னா ஐ ஹாவ் டு புட் அன் ஈக்குவல் சிம்பிள் ஹியர். அப்படி பண்ணீங்கன்னா திஸ் இண்டெக்ஸ் வில் பி இன்க்ளூசிவ். இப்போ போட்டிங்கன்னா பாருங்க 19345னே வந்துச்சு பாருங்க. அதே தான் நீங்கள் இங்கேயும் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து வெறும் ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் இங்கே 0ன்னு கொடுக்குறேன், 0ன்னு கொடுத்து 1ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? அதே தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்கே ஈக்குவல் டு சைன் போடலை, ஏன்னா நம்மக்கிட்ட வெறும் ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வில் பி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ வெறும் ஒரே எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும், அதனால அந்த எலிமெண்ட் இங்கே பிரிண்ட் ஆகுது. நான் ஏன் இதை சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த ரெஃபரன்சஸ் விஷயத்த நீங்கள் ஒரு வெக்டர் எழுதினாலும் சரி இல்லை ஒரு அரே எழுதினாலும் சரி, ரெண்டுமே இட் வில் பி கொலாப்ஸ்ட் இன் டு அ ஸ்லைஸ் அண்ட் திஸ் இஸ் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இட். நீங்கள் ஆம்பர்சன்ட் வெக்டர் U8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது சப்போர்ட் ஆகாது. இப்போ நான் பாருங்களேன், இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா இவங்க சப்போர்ட் ஆக மாட்டாங்க. என்னன்னு போட்டிருக்கான் பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரெஃபரன்ஸ் வெக்டர் U8 ஃபவுண்ட் ரெஃபரன்சஸ் ஆம்பர்சன்ட் ஆஃப் ஸ்லைஸ். இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, இந்த ஸ்லைஸ் ஃபார்மேட் தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வில் நெவர் பி வரீட் வேர் எக்ஸாக்ட்லி த டேட்டா இஸ் அலோகேட்டட். நான் இப்படி கொடுத்துறது மூலயமா எனக்கு நீ ஸ்டாக்ல இரு இல்லை நீ ஹீப்ல இரு, எனக்கு கவலையே இல்லை. எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ரெக்குவயர்மெண்ட்டே. ஸோ இஃப் யூ கீப் இட் அ பிட் என்ன சொல்றது காமன், உங்களால் 2 டேட்டா டைப்பையும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். வித் தேட் வெக்டர்ஸ் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் நம்ம டியூபிள்ஸை பற்றி பார்க்குறோம். இனி வர வீடியோஸ் எல்லாமே இட் வில் பி அ பிட் ஷார்ட்டர். ஏன்னா பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே தவிர நம்ம பெருசாக மெமரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா ப்ளீஸ் டு லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். இல்லை ரொம்ப சொதப்பிட்டேன் ஒன்றுமே புரியல அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐம் மோர் தென் ஹாப்பி. ஆல்ரைட், வித் தட் ஆஸ் யூஷுவல் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி எவ்ரி ஒன். டூடல்ஸ்.